சுகமே சொல்க. அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் இயற்கை அலுவலர் உங்கள் வினோ. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மலர் மருத்துவம். ஸோ அனைவரையும் எஸ்ஆர்ஜே யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மலர் மருத்துவம். மலர் மருத்துவத்தை வந்து கண்டுபிடிச்சது வந்து டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே வந்து அதிகப்படியான வியாதிகளுக்கு காரணம் வந்து மனித மனங்கள் தான். ஸோ வியாதிகளே இல்லாமல் சில பேர் வியாதிகள் இருக்கிறதா ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ மனதை சரிப்படுத்தினா வியாதிகளுடைய தீவிரமும் சரியாகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடித்த ஒரு எளிய மருத்துவம் தான் வந்து இந்த மலர் மருத்துவம், பேட்ச் ஃப்ளவர் ரெமெடி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்றுக்கொன்று எதிர்குணம் கொண்ட மருந்துகள் வகையில் அக்ரிமோனி வெர்சஸ் ஈத்தர். அதாவது அக்ரிமோனிக்கும் ஈத்தர் ரெண்டு மருந்துக்கும் என்ன வேறுபாடு இருக்குது, இது ஒரு ட்ராக்ல போகுது, இது ஒரு ட்ராக்ல போகுது, இதுக்கும் அதுக்கும் ஏன் ஒரு மாதிரி ஒன்றுக்கொன்று ஒரு மாதிரி எதிராக இருக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அக்ரிமோனி அந்த டைப் இருக்கக்கூடியவங்க வந்து கவலை, கடுமையான வேதனையில் இருப்பாங்க. ஈத்தர் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதிக கவலை, மனவேதனை, இதை வந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, அக்ரிமோனின்றவங்க வந்து பேசா மடந்தைகள், அதாவது யார்ட்டுமே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஈத்தர் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஓயாம லொடலொடன்னு பேசிட்டே இருக்கக்கூடியவங்க. ஒருத்தர் வந்து பேசாம இருக்காரு, ஒருத்தர் வந்து பேசிய ஆளை கொள்றாரு. ஒருத்தர் வந்து தன்னுடைய கவலையை உள்ள மறைச்சிட்டு இருக்காரு. அக்ரிமோனின்றவர் வந்து தன்னுடைய கவலையை உள்ள மறைச்சிட்டு இருக்காரு. ஈத்தர்ன்றவங்க வந்து தன்னுடைய கவலையை வெளியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பாருங்க, ஒருத்தர் பேசுறாரு, ஒருத்தர் பேசல. இதுதான் ரெண்டுத்துக்குமான ஒரு எதிர்த்தன்மை கொண்ட மருந்துகள். இந்த அக்ரிமோனி அப்படின்றவங்க வந்து ஒரு விவாதத்தை, ஒருத்தர போய் ஆர்கியூமெண்ட் பண்ணுறதை வந்து தவிர்ப்பாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா தனிமையை விரும்பக்கூடியவர்கள் அக்ரிமோனி. ஈத்தர்ன்றவங்க வந்து தனிமையை வெறுக்கக்கூடியவர்கள். இதுதான் மெயின் விஷயம். ஈத்தர் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய கவலையை வந்து யார்ட்டையாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லப்போனால் இவங்க வந்து ஒரு அறுவை கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரை வாங்கக்கூடியதான் வந்து இந்த ஈத்தர் டைப் கொண்டவர்கள். அக்ரிமோனிங்க வந்து பேச மாட்டாங்க, எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டுவாங்களே தவிர, ஆனால் உள்ளுக்குள்ள வேதனையை வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. தனிமையை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த அக்ரிமோனின்றவங்க வந்து ஒரு நல்ல டைப்புங்க. எல்லாருக்கும் உதவி பண்ணுவாங்க, எல்லாரோடையும் வந்து சகஜமாக பேசுவாங்க, சிரித்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளேயே வந்து தன்னுடைய கவலைகள், வேதனைகள்லாம் வச்சுட்டே இருப்பார். வெளியில் சொல்ல மாட்டார். ஏன் அப்படின்னா, வெளியில் சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு தாட்டோடு இருக்கக்கூடியவங்க தான் இந்த அக்ரிமோனி டைப். இந்த ஈத்தன்றவங்க மாதிரி வச்சுங்களேன், தன்னுடைய கவலையாட்டியாக சொன்னால் தான் எனக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருப்பார். உண்மை என்ன அப்படின்னா, இந்த ஈத்தர் டைப்புக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த உலகத்தில் யாரையுமே நல்லவங்களாம் பார்க்க முடியாது. தன்னுடைய கவலைகளை வந்து வெளியில் சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க மேலே ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ஸ் தான் உருவாகும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து அவங்களுக்கு தேவையானதை, அதாவது என்னுடைய கவலை நான் ஒருத்தர் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து நல்லவங்களா இருந்து தன்னுடைய கவலையை ஏற்றுக்கிட்டா ஓகே. இதை வச்சுக்கிட்டு எப்படி பணம் பண்ணலாம், இவனை எப்படி மாட்டி விடலாம் அப்படின்னு திங்க் பண்ணுறதா முக்கால்வாசி பேர் இருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஈத்தர் தன்மை கொண்ட ஆளுகளுக்கு வந்து இந்த ஈத்தர் அப்படின்ற மருந்தை கொடுத்தோம் அப்படின்னா, அவங்க இந்த கவலை, வேதனைகள்லாம் வந்து வெளிப்பட்டுட்டு ஒரு நல்ல மனிதர்களாக வாழ்றதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி அக்ரிமோனின்னு சொல்லக்கூடிய மலர் மருந்தை வந்து அந்த டைப் இருக்காங்க பார்த்தீங்களா, மோடி பர்சன், அதாவது வந்து அமுக்குனாங்கோலி, எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தன்னுடைய கவலை வெளியில் சொல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இதை கொடுக்கும்போது தன்னுடைய கவலை என்ன, யார்கிட்ட சொல்லணும், இந்த கவலையை நான் யோசிச்சுட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான முடிவு வருவதற்கு வந்து இந்த அக்ரிமோனின்ற மலர் மருந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். பொதுவாகவே வந்து மலர் மருந்து அப்படின்றது வந்து வியாதிகளுக்கான மருந்து கிடையாது, தன்னுடைய மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய மருந்து தான் வந்து இந்த மலர் மருந்து. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற ஹோமியோபதி மருத்துவரை பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அவர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள்லாம் சொல்ல தான் அவர் வந்து உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு தெளிவான மலர் மருந்தை வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. உங்களுடைய வியாதிகள், அதாவது உங்களுடைய மனம் சார்ந்த வியாதிகள் வந்து குணமாவதற்கு பயனுள்ளதாக இருக்கும். தற்காலிகமாக தன்னிடமிருந்து விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் 2 மருந்துகளை பற்றி
பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.